திட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வரும் கழுதை என்ற வார்த்தை கேரள பட்டதாரி இளைஞர் ஒருவரால் செல்வத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. வேலையை உதறி கழுதை பண்ணை வைத்து கோடிகளில் சம்பாதித்து அசத்தி வரும் அந்த ஐடி ஊழியரின் அனுபவ வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயம் ஒரு ஆச்சரிய பாடம். கழுதையின் கன்னத்தை ஆசையாய் தடவிக் கொண்டிருக்கும் இவர் ஒரு MBA பட்டதாரி. சாப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் 50,000 ரூபாய் சம்பளத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு கழுதை பண்ணையை ஆரம்பித்த புத்திசாலி. ஆமாம், கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டம் ராமமங்கலத்தைச் சேர்ந்த அபே பேபி என்ற இந்த புத்திசாலி தன் சொந்த கிராமத்தில் கழுதை பண்ணையை ஆரம்பித்த போது திட்டாதவர்கள் கேலி பேசாதவர்களே இல்லையா? എല്ലാവരും എതിർത്തു. എന്തുകൊണ്ട് കഴുത ഫാം? പക്ഷെ 1000 കുതിരയോ 10,000 കുതിരകൾ ഉണ്ടെങ്കിലും ആരും മൈൻഡ് ചെയ്യില്ല. പക്ഷെ ഞാൻ ആദ്യമായിട്ട് കുറച്ച് കഴുതകളുമായി എൻ്റെ ഈ സ്ഥലത്ത് വരുമ്പോൾ ജനങ്ങളുടെ എല്ലാം നെഗറ്റീവായിട്ടുള്ള കമന്റുകൾ, പരിഹാസങ്ങൾ, ഓടി ആളുകൾ വരുന്നു, പരിഹസിച്ചിട്ട് മടങ്ങിപ്പോകുന്നു. പക്ഷെ അതായിരുന്നു, ആ നെഗറ്റീവ് കമന്റ്സ് ആയിരുന്നു എന്റെ വിജയത്തിന്റെ പടികളുടെ തുടക്കം. എതിർത്തവർ, പരിഹസിച്ചവർ ഒക്കെ ഉള്ളപ്പോഴും ഞാൻ ഓർത്തു, എതിർക്കാൻ കാരണം അവരുടെ അജ്ഞതയാണ്. சின்ன வயதில் பைபிள் படித்த போது இயேசுநாதர் ஏன் குதிரைக்கு பதிலாக கழுதையை மேய்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி அபே பேபி மனதுக்குள் ஓடியதோடு கழுதை பாலில் ஏதோ விசேஷம் இருப்பதாகவும் நம்ப வைத்தது. கிளியோபாட்ரா தன் அழகை பராமரிக்க கழுதை பாலில் குளித்ததை படித்தவுடன் நாமும் ஏன் கழுதைப்பால் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது என அபேவுக்கு தோன்றியது. வேலையை உதறினார். பண்ணை ஆரம்பமானது. ஐடியை விட பியூட்டி தான் பலன் தரும் என்ற அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை. IT വേഴ്സസ് ബ്യൂട്ടി എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ പറയും, ബ്യൂട്ടിയുടെ മുമ്പിൽ IT ഒന്നുമല്ല. കാരണം ബാംഗ്ലൂരിൽ ഞാൻ ജീവിക്കുമ്പോൾ IT എഞ്ചിനീയേഴ്സ് എല്ലാം രാപകലില്ലാതെ കമ്പ്യൂട്ടറിന്റെ ഫ്രണ്ടിൽ ഇരിക്കും. അവരുടെ ഫേസ് എല്ലാം സ്ലീപ്ലെസ് നൈറ്റ്സും കൊണ്ടൊക്കെ പിഗ്മെന്റേഷനൊക്കെയായി ഇത് ചെയ്യുമ്പോൾ ആ ഒബ്സർവേഷനാണ് ഇതിനൊരു പരിഹാരം. അങ്ങനെ ഇന്ന് എന്റെ ഫേഷ്യൽ കിറ്റ് പ്രോഡക്ട്സ് എല്ലാം മസാജിംഗ് ക്രീമും പാക്കും പിഗ്മെന്റേഷന് നല്ല சூப்பர் ப்ராடக்ட் ആണ്. எந்த உதவியும் இல்லாமல் தனியாளாக 32 கழுதைகளுடன் பண்ணையை ஆரம்பித்த அபேவுக்கு பல சிக்கல்கள் வந்தன. ஏறக்குறைய 15 கழுதைகள் திடீரென இறந்தன. ஆனாலும் தளர்ந்து விடவில்லை அவர். கழுதை பாலில் இருந்து ஃபேஷியல் கிரீம், பாடி வாஷ், ஷாம்பு என விதவிதமாக தயாரித்தார். விளம்பரம் செய்தார். மக்களுக்கு பிடித்து போனது. இன்று கழுதைப்பால் லிட்டர் 5,000 ரூபாய். பால் மட்டுமல்ல, அபேவின் கழுதைகளும் ஒன்று 1 லட்சம் வரை விற்கப்படுகிறது. നമ്മുടെ ഫാം 2 ഏക്കറിലാണ്. ഇതങ്ങൾക്ക് CO3 പുല്ലെല്ലാം അത് നല്ല ഷാഫ് കട്ടറിൽ കട്ട് ചെയ്ത് 2 നേരവും നമ്മൾ കൊടുക്കുന്നു. ഒപ്പം തന്നെ ഗോതമ്പ് തവിട്, ഇടയ്ക്കൊക്കെ ചോളത്തവിട്. ഇപ്പോൾ ഇനി നല്ല പ്രോട്ടീനുള്ള ഐറ്റംസ് എല്ലാം കൊടുത്താൽ ഈ മഴക്കാലത്ത് ഇവരെ നന്നായി സർവൈവ് ചെയ്ത് കൊണ്ടുപോകാൻ പറ്റുന്നുള്ളൂ. എനിക്ക് നല്ല ഐ ക്യാൻ പ്രൗഡ്ലി സേ ദാറ്റ് ഇന്ത്യയിലെ ഏറ്റവും നന്നായി വളരുന്ന കഴുതകൾ ഞങ്ങളുടെ കഴുതകളാണ്. குறைவான கொழுப்பும் அதிக லாக்டோஸும் கொண்ட கழுதை பாலில் இருந்து பாலாடை கட்டி என்ற சீஸ் தயாரிப்பையும் அபே விட்டு வைக்கவில்லை. அவரது நிறுவனத்தில் தயாராகும் அழகு சாதன பொருட்களுக்கு ஹாலிவுட்டிலும் ஏக கிராக்கி. ஃபேஷியல் கிரீம் சின்ன பாட்டில் விலையே 2000 தான் ஆரம்பம். பல நட்சத்திரங்கள் இப்போது அவரது நிறுவன வாடிக்கையாளர்கள். இனி யாரையும் கழுதை மேய்க்கத்தான் லாயக்கு என்று சொல்லிவிடாதீர்கள். அதற்கு இப்போது அர்த்தமே வேறு. பணக்காரனாகத்தான் நீ லாயக்கு என்ற வாழ்த்து சொல்லாக எர்ணாகுளம் அபே அதை எப்போதோ மாற்றிவிட்டார்.